ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை ஒருவேளை நாம் திரும்பி பார்ப்போமேயானால் அது அற்புதமானது. जिस मार्ग में होके परमेश्वर ने हमें चलाया, उस मार्ग को पीछे मुड़ के देखेंगे तो अद्भुत है. நேற்றைய தினத்திலே அருமையான அண்ணன் சொன்னது போல நாம் நேற்றைய தினத்திலே கேட்டவைகள் மிக 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 சிறிதானவைகள். हमारे बड़े भैया ने जैसे कहा था कि कल के दिन में जितने कार्यक्रम, जितनी बातों को हमने सुना देखा, वे बहुत ही छोटी सी है. हमने देखा ஆண்டவர் கடந்த 50 ஆண்டுகளிலே மகத்தான காரியங்களை நம்ம மத்தியிலே செய்திருக்கிறார். लेकिन बढ़ करके उन 50 सालों में महत्वपूर्ण बड़े बड़े कामों को परमेश्वर ने किया है. நாம் இதுவரைக்கும் எல்லா விதமான அனுபவங்களின் வழியாக கடந்து வரவும் ஆண்டவர் உதவி செய்தார். और ये भी परमेश्वर ने मदद किया, अनुग्रह किया कि सारे अनुभव में होके उसने हमें चलाया. அதே ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் நம்மை நடத்த போதுமானவர். वही परमेश्वर विश्वास योग्य आगे भी रहेगा और आगे भी संभालेगा. இது நம்முடைய ஜெம்ஸ் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருத்தமான ஒன்று. और ये वायदा या ये वचन ना केवल जेम्स परिवार के लिए पर्याप्त है, लेकिन व्यक्तिगत हमारे परिवार या हमारे व्यक्तिगत जीवन में भी ये काफी है. நாமும் ஒருவேளை நம்முடைய கடந்த நாட்களை திரும்பி பார்த்தோமேயானால் இதே விதமான ஏராளமான அனுபவங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறதை பார்க்க முடியும். अगर आप भी अपने जीवन में पीछे मुड़ के देखिएगा कि इतने सारे महत्वपूर्ण आश्चर्य कर्म के साथ परमेश्वर ने आपको अगुवाई किया है. அதே ஆண்டவர் நம்முடைய ஜெம்ஸ் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் போதுமானவர். जो विश्वास योग्य परमेश्वर ना केवल जेम्स परिवार के लिए, मेरे व्यक्तिगत के परिवार के लिए भी वो वैसा ही है. எனவே மிக அருமையான ஒரு காரியத்தை அங்கே போட்டிருந்தார்கள். ஹமேஷா விஸ்வாஸ் யோக்ய, என்றும் உண்மையுள்ளவர். इसलिए उस प्रकार का वाक्य लिखा गया था कि उस प्रकार का शीर्षक दिया गया था कि हमारा परमेश्वर के बारे में कि वो हमेशा विश्वास योग्य है. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரை கொஞ்சம் நாம் தியானித்து அதன் அடிப்படையிலே நாம் அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். आज भी वैसा ही परमेश्वर को हम अध्ययन करके या उसके बारे में जान के फिर आराधना करेंगे. புதிதாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வர்களுக்காக நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். जो नए नए इस आराधना में भाग ले रहे हैं, उनके लिए मैं कुछ बातों को कहूंगा. எங்களுடைய ஆராதனையிலே இதை நாங்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். और हमारी हर एक इस इतवार की आराधना में इस बात को हम लोग पालन करते आ रहे हैं. நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக இன்றைய நாளிலே தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாங்கள் வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் தேவனை ஆராதிக்க கடந்து செல்வதுண்டு. हर एक इतवार आराधना में प्रवेश करने के पहले परमेश्वर के गुण को समझते हुए वो कैसा है उसको समझने के बाद हम लोग आराधना में प्रवेश करते हैं. இது ஒரு பிரசங்கம் அல்ல, ये एक प्रचार नहीं होगा. ஆனால் ஆண்டவரை நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன், लेकिन परमेश्वर को थोड़ा सा देखने जाएंगे कि वो कैसा है. ஏனென்றால் ஆண்டவருடைய காரியங்களை தியானிப்போமேயானால் வருடங்கள் காணாது. क्योंकि परमेश्वर की बातों को अगर मनन या अध्ययन करना है कि सालों साल काफी नहीं है. ஆனால் ஆண்டவனுடைய ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஆராதிக்க போகிறோம். लेकिन परमेश्वर की एक हिस्सा या एक भाग उसे हम आज अध्ययन करेंगे. அதிகாலை வேளையிலே கடந்த புதன்கிழமை அன்று ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னோடு கூட பேசினார். पिछले बुधवार के दिन में भोर के बड़ी भोर के समय में परमेश्वर ने मुझसे ऐसी बातें की. அவர் என்றும் உண்மையுள்ளவர். वो हमेशा विश्वास योग्य परमेश्वर है. அவர் வரக்கூடிய நாட்களிலும் நம்மை நடத்த வல்லவர். वो परमेश्वर आने वाले दिनों में भी हमें अगुवाई करेगा. இந்த காரியங்களை நாம் தியானிக்க வண்ணமாக லூக்கா 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். इन बातों को अध्ययन करने के लिए लूका रचित सुसमाचार 8वां अध्याय को खोले. இங்கே சீஷர்களோடு ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு சம்பவத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். यहाँ चेलों के साथ प्रभु यीशु के बर्ताव के घटना के बारे में पढ़ते हैं. 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. और ये घटना जो है 22वां वचन से लेकर के 25वां वचन तक लिखी गई है. ஆண்டவர் சீஷர்களை பலவிதமான பாதைகளின் வழியாக நடத்தி இருந்தார். प्रभु यीशु अपने चेलों को कई एक मार्गों में
होके चलाया। அநேக சூழ்நிலைகளின் வழியாக நடத்தி இருந்தார். कई एक वातावरण में होके यीशु ने चेलों को गुजरने दिया। அநேக விதமான அனுபவங்களின் வழியாக ஆண்டவர் சீஷர்களை நடத்தி இருந்தார். इसका मतलब ऐसे ऐसे अलग अलग अनुभव में होके यीशु ने चेलों को चलाए। இப்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை அல்லது ஒரு புதிய பாதையை அங்கே சீஷர்களுக்கு கொடுக்கிறார். लेकिन यहाँ परमेश्वर यीशु ने चेलों को एक नए रास्ता या नए अनुभव देता है। ஆண்டவர் சொல்லுகிறார் 22வது வசனத்திலே, प्रभु यीशु कहता है 22वां वचन में, அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். फिर एक दिन यीशु और उसके चेले नाव पर चढ़े और उसने उनसे कहा आओ झील के पार जाएं। கடந்த நாட்களின் அனுபவங்களை விட இப்பொழுது ஒரு புதிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக இவர்கள் கடந்து போகிறார்கள். ये चेले लोग जो है पिछले बीती हुई बातों में जितने अनुभव था उनसे बढ़कर के विभिन्न अनुभव में जा रहे हैं। இன்றைக்கும் ஆண்டவர் இந்த புதிய 10 ஆண்டுகளின் வழியாக நம்மை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். आज हम ऐसे काल या समय में आए हैं कि नए 10 सालों में नए तरीका से परमेश्वर अगुवाई करने का। இன்றைக்கு வரக்கூடிய நாட்களிலும் அவர் என்றைக்கும் எனக்கு போதுமானவர், அவர் என்றைக்கும் எனக்கு உண்மையுள்ளவர் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் முன்னேற வேண்டிய அவசியம் உண்டு. आने वाले दिनों में भी परमेश्वर मेरे लिए विश्वास योग्य रहेगा, अगुवाई करेगा, संभालेगा। इस विश्वास को थामे हमें चलना चाहिए। இந்த சம்பவம் நமக்கு மிகவும் பழக்கமான ஒன்று. और ये घटना सभी को मालूम है। அநேக அனுபவங்களை பெற்றிருந்த சீஷர்கள் இங்கே தடுமாறுவதை பார்க்க முடியும். कई अनुभव को पाए हुए चेले यहाँ डगमगा रहे हैं। இயேசுவே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். चेलों को मालूम था कि यीशु ही प्रभु है। இயேசுதான் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தார்கள். चेलों को मालूम था कि यीशु ही सर्वशक्तिमान परमेश्वर है। அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருந்தார்கள். चेलों को मालूम था कि यीशु से ऐसे कोई बात नहीं है जो असंभव है। ஆனால் இப்பொழுது போய் கொண்டிருக்கிற அந்த பாதையிலே ஒரு தடுமாற்றம் அந்த சீஷர்களுக்குள்ளே வருகிறது. लेकिन अभी इस रास्ता में मार्ग में चेले डगमगा रहे हैं। நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஏராளமான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் அநேக நேரங்களிலே சில தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு உண்டு. आपके व्यक्तिगत जीवन में, पारिवारिक जीवन में कई अच्छे अनुभव के पाने के बावजूद इस प्रकार का डगमगाने की बातें आ सकती है। ஜேம்ஸ் குடும்பத்திலே மாத்திரமல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏராளமான சாட்சிகள் நமக்கு உண்டு. जेम्स परिवार में न केवल ये बातें हैं लेकिन व्यक्तिगत के परिवार में भी ये बातें होती है। ஆனால் ஆண்டவர் நாம் விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். लेकिन प्रभु यीशु चाहता है कि विश्वास को थामे हुए आगे हम बढ़ते जाएं। இப்படிப்பட்ட இந்த புதிய ஒரு ஆரம்பத்திலே அல்லது இந்த புதிய பாதையிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். अभी नए शुरुआत है और नए सालों में जो प्रवेश कर रहे हैं उनमें हमारे मन में ले जाने वाली कुछ बातों को मैं रखूंगा। எந்த காரியங்களை மனதிலே கொள்ள சீஷர்கள் தவறினார்களோ அந்த காரியத்தை உங்கள் முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். चेले मन में जो लेने के लिए जो चूक गए थे उन बातों को मैं आपके बीच में पेश करूंगा। முதலாவதாக சீஷர்கள் இதுவரை என்னை நடத்தின தேவன் இன்னமும் இந்த பாதையிலே நடத்த வல்லவர் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். पहले इस बात पर चेले चूक गए कि अभी तक परमेश्वर ने मुझे हमें संभाला, आगे संभालेगा करके विश्वास नहीं था। பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. पत्रस के जीवन में से एक घटना को बार-बार मैं प्रचार में बोलता हूं। தண்ணீரின் மேலே இயேசு நடந்து வந்த அந்த சம்பவத்தில் यीशु मसीह जब अपने पैर पानी के ऊपर चल रहा था उस घटना பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொல்ல நீ நடந்து வா. पत्रस को देख करके यीशु ने कहा तुम भी चल के पानी पर चल के आओ। பேதுரு உடனடியாக தண்ணீரில் நடக்க ஆரம்பிக்கிறார். तो पत्रस उसको पकड़े हुए पानी पर चलना शुरू किया। ஆனால் கடந்து வந்த பாதையிலே நடத்தின அந்த ஆண்டவருடைய காரியங்களை மறந்து இப்பொழுது ஒரு விசுவாச தடுமாற்றத்திற்குள் பேதுரு போவதை அந்த சம்பவத்திலே பார்க்க முடியும். लेकिन यीशु ने पत्रस को जो अभी तक संभाला है उन बातों को पत्रस भूल गया, डगमगाना शुरू किया। அதிலே நான் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்றால் उस घटना में मैंने ये सच्चाई को पाई। சில வினாடிகளுக்கு முன்பதாக நடத்தின தேவனை மறந்து
அப்பொழுது இருக்கிற அந்த பிரச்சனைகள் மேல தன்னுடைய கண்களை வைக்கிறார். कुछ क्षण के पहले पतरस को परमेश्वर ने अगुवाई किया था, उन बातों को पतरस भूल गया, अभी जो हो रहा है उसे देख करके डगमगाने लगा. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது சில மாதங்களுக்கு முன்பதாக அல்ல, சில வினாடிகளுக்கு முன்பதாக நடத்தின தேவனை பேதுரு மறந்து விட்டார். कुछ सालों की पहले की अगुवाई नहीं, कुछ महीनों की पहले की यीशु की अगुवाई नहीं, लेकिन कुछ मिनट के पहले की अगुवाई को पतरस भूला. ஒருவேளை இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட अनेक பிரச்சனைகளின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம். शायद इस सुबह का घड़ी ऐसी कुछ समस्याओं के साथ आप आए होंगे. உங்களுடைய தனி வாழ்க்கையிலா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலா இருக்கலாம், அல்லது ஊழியத்தின் பகுதிகளிலா இருக்கலாம். आपके व्यक्तिगत जीवन में क्यों न हो, पारिवारिक जीवन में क्यों न हो, या सेवकाई के जीवन में क्यों न हो, समस्या है. அந்த உண்மையுள்ள தேவனோடு கூட விசுவாசத்திலே தொடர்ந்து நாம் நடக்க வேண்டுமானால், இதுவரை என்னை நடத்தின ஆண்டவர் இன்னமும் எனக்கு போதுமானவர் என்கிற எண்ணம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். उस विश्वास योग्य परमेश्वर के साथ साथ आगे भी मुझे चलना है, तो ये विश्वास हमें होना चाहिए कि अभी तक जिस परमेश्वर ने मुझे संभाला, आगे भी मुझे संभाल के ले चलेगा. அதோடு கூட ஆண்டவர் கூட இருந்த போதிலும் சீஷர்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு தடுமாற்றம் உண்டாகிறது. फिर देखिएगा, चेले यीशु के साथ ही थे, तो भी फिर डगमगाने लगे. அதனுடைய காரணம் என்னன்னா, இயேசு அமைதியா இருக்கிறார். उसका कारण यही है, यीशु चुप था. மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில சீஷர்கள் காணப்படுகிறார்கள். मरने तक की परिस्थिति चेलों के सामने उठी. எப்போ என்ன நடக்கும் ஒண்ணும் தெரியல. अभी ऐसी परिस्थिति है, कब क्या होगा, कब हम मरेंगे. ஆனா இயேசு அமைதியா இருக்கிறார், அதனால பிரச்சனை. लेकिन यीशु शांत था, चुप था, उसी के चलते समस्या खड़ी हुई. இந்த சீஷர்களே அநேகர் இப்படிப்பட்ட கடல் அனுபவங்களை பெற்றவர்கள். आपको मालूम होगा, ये चेले मछुए थे और वे उस पानी की बातों को अच्छा से जानते थे. ஆனா இப்போ இயேசு அவ்வளவு அமைதியா இருக்கிறார், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார். அது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. लेकिन उसको देखने के बावजूद यीशु चुप है, शांत है, ये बातें चेलों के अंदर घबराहट को लाई. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கலாம். कई बार आपके जीवन में भी आप इस अनुभव के साथ गुजरे होंगे. நான் எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கிறாரே. मैं इतना समस्या में गुजर रहा हूं, संकट में गुजर रहा हूं, लेकिन मेरा परमेश्वर क्यों चुप है. ஆனா அவைகளின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை இயேசு பார்க்க लेकिन விரும்புகிறார். यीशु देखना चाहता है कि उन समस्याओं के बीच में आपके अंदर का विश्वास कैसा है. இயேசு கிறிஸ்து பதட்டமானாதான் நமக்கு பிரச்சனை. यीशु अगर चटपटाता, तभी वहां से समस्या को देखना होना चाहिए. இயேசு கிறிஸ்து அவசர அவசரமா ஏதோ பண்றாரு, ஏதோ தடுமா, என்னயா இயேசுவே தடுமாற அப்படின்னா தான் நம்ம பயப்படணும். यीशु अगर डगमगा रहा है या ऐसे तड़प रहा है या उनकी ध्यान इधर उधर भटक रहा है, तभी सोचने वाली बात होनी चाहिए. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க விரும்புகிறார். परमेश्वर इस प्रकार का जब आप डगमगाने की परिस्थिति आती है, उस समय आपका विश्वास को देखना चाहता है. அதோடு கூட இன்னொரு காரியத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். तो इसी के साथ एक और बात को भी स्मरण रखना होगा. என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறது என் ஆண்டவர். मेरी आगे की बातों को, जहां मुझे पहुंचना है, उन बातों को परमेश्वर अपने हाथ में लेकर நான் रखा है. சேர வேண்டிய இலக்கை கரத்திலே வைத்திருக்கிறது என்னுடைய ஆண்டவர். जिस निशानों को मुझे पहुंचना है, जहां मुझे पहुंचना है, उन बातों को परमेश्वर अपने वश में रखा है. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்குரிய காரியங்களை முன்குறித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். उस वचन में लिखा है, आओ आइए उस पार चले. तो उस पार की बातों को परमेश्वर अपने वश में रखा है. நம்முடைய முடிவாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய இலக்காக இருக்கட்டும், அதை தீர்மானித்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர். आपके अंत की बात क्यों न हो या आपकी लक्ष्य की, निशाने की बात क्यों न हो, उसको परमेश्वर अपने वश में रखा है. அநேக நேரத்துல நம்ம பதட்டமாகி பதறிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? कई बार हम छटपटाते हैं, जल्दीबाजी में करते हैं. कारण क्या है मालूम है? ஐயோ இவர்னால என்னுடைய பாதை டேமேஜ் ஆயிருமா, இவர்னால என்னுடைய காரியங்கள் போயிருமா, இந்த வேலையினால இதாயிருமா, என்னுடைய சரீர பலவீனத்தினால ஆயிருமா, அல்லது என்னுடைய வியாதினால ஏதாவது நடந்துருமா,
விடுமா என்கிற பதட்டம் விசுவாசத்திலே நம்மை தடுமாறச் செய்கிறது. इस व्यक्ति के चलते क्या मैं रुक जाऊंगा, या इसके चलते क्या मैं ऐसे हो जाऊंगा, वैसे हो जाऊंगा, इस प्रकार की बातें जो है हमें डगमगाने की बातों पर पहुंचाती Your है. destiny is already fixed by God. आपके पहुंचने के निशाना या पहुंचने की जगह परमेश्वर से पहले से नियुक्त किया गया Not है. by your disease, आपकी बीमारी not by someone, या आपके कोई भी दोस्त भी नहीं, and not by any circumstances. या कोई आपके ऐसे बुरी वातावरण भी नहीं. இல்ல 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 உங்களுடைய லக்கையும் உங்களுடைய காரியங்களையும் தீர்மானித்து வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். ये सारी बातें आपके लक्ष्य को रोक नहीं सकती है, लेकिन आपके लक्ष्यों को अपने वश में रखा है मेरा प्रभु यीशु. அவர் மாறாதவர். वो न बदलता. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். जो बुलाने वाला परमेश्वर वो सच्चा है. அவருடைய முடிவுல ஒரு மாற்றமும் இல்லை. उसकी विचार में जो करना है वो करके दिखाएगा. நம்முடைய டீமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய தனி வாழ்க்கையாக இருக்கட்டும், आपके व्यक्तिगत जीवन में हो, पारिवारिक जीवन में हो, या हमारे दल या सेवकाई की बातें हो, நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். जिस परमेश्वर ने वायदा किया वो सच्चा विश्वास योगी है. நம்ம ஒரு நாளும் பதறணும்ங்கற அவசியமே இல்லை. कभी भी चटपटाने की दरकार नहीं है, कभी भी जल्दीबाजी करने की दरकार ஒரு नहीं, நாளும் தடுமாறணும் அவசியமே இல்லை. कभी कभी भी डगमगाने की दरकार नहीं. அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துல பார்த்தோம்னா, प्रेरित पौलुस के जीवन की घटना को देखिए. அங்கே பலவிதமான பிரச்சனைகள் இல்ல, கப்பல்ல போய் கொண்டிருந்த பொழுது அங்க எழுதப்பட்டிருக்குது, கப்பலாட்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக படவை அங்க தண்ணியில இறக்குனாங்க. वहां लिखा है जब वे लोग जहाज में यात्रा कर रहे थे, समुद्र में थे, तो बचाने के लिए, जान को बचाने के लिए उस जहाज को वे लोग पानी के एक किनारे करने के लिए कोशिश किए. அப்படி பாதி வழியில படகை தண்ணியில இறக்கணும்னு அவசியம் இல்லை. और वैसे रास्ता लंबी है, उसी को में पानी के बीच बीच में आपके जहाज को रोकने की दरकार है ही नहीं है. எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். कभी भी बातें अधूरा नहीं होंगी, लेकिन मुझे वहां पहुंचना है, मैं पहुंचूंगा उसकी सहारा से. அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, कई बार आपकी समस्या क्या होंगी मालूम है? நம்முடைய பிரச்சனைகள், காரியங்கள், போராட்டங்கள் அதிகமாகும் பொழுது, जब आपकी समस्या संकट बढ़ते जाते हैं, ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையிலிருந்து நாமே விலகுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். परमेश्वर से नियुक्त किया हुआ उस रास्ता से हम खुद भटकते हैं. ரொம்ப சோதனை வர்றதெல்லாம் இந்த ஜனவரி மாசத்துல. और ये जनवरी महीना है, उसी में ही जो है ज्यादा से ज्यादा परीक्षा आती है. ஒரு டிக்கெட்டை போட்டுடலாம் மே மாசத்துக்கு. मई महीना में जाना है, टिकट कटवाएंगे अभी ही. இது நமக்கு சரியா வராது. अभी ये ठीक नहीं होगा वो बातें, இதுல நம்ம தொடர்ந்து போக முடியாது. और इसमें लगातार हम नई यात्रा कर सकते हैं. நாமே ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கை நாம் மாற்ற முயற்சிக்கிறோம். हम खुद डगमगाने लगते हैं. परमेश्वर ने जो निशाना बना के रखा है उसमें आधा में ही हम रुकते हैं. இந்த புதிய 10 ஆண்டுகளில் நுழைகிற இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். आपसे परमेश्वर बातें करने के लिए चाहता है. जब आप ये नए 10 सालों में प्रवेश करते हैं, ஜனங்கள் மாறட்டும், लोग बदल जाए, சூழ்நிலைகள் மாறட்டும், परिस्थिति भी बदल உங்களுடைய जाए, சரீர காரியங்கள் மாறட்டும். शरीर की बीमारी हालात बदल जाए. சிலருக்கு பயம், कुछ लोग डरते हैं, வயசு என்னுடைய முடிவை நிர்ணயிச்சிருமோ, मैं उम्र में बढ़ते जा रहा हूं, क्या कहीं रुक जाऊंगा? அப்படி இல்லை. वैसा नहीं. ஆண்டவர் மாறாதவராய், परमेश्वर कभी बदलता नहीं है, ஹமேஷா விசுவாஸ் யோக்கிய எப்பொழுதுமே உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க उस வந்திருக்கிறோம். परमेश्वर की आराधना करने के लिए आए हैं. என்னுடைய டெஸ்டினி, என்னுடைய லக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. मेरा पहुंचने का स्थान उसके हाथ में सुरक्षित है. எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை மாற்ற எந்த மனிதனாலே முடியாது. मैं जिस काम के लिए पकड़ा गया हूं उससे रोकने के लिए किसी मनुष्य के पास शक्ति है ही நான் नहीं. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த பாதை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. जिस मार्ग में होके मुझे गुजरना है परमेश्वर के सहारा से, उसको कोई नहीं बदल सकता. அந்த விசுவாசம் நமக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை உண்டு वो பண்ணுவதா, विश्वास आपके अंदर एक हिम्मत दिलाने पाए. எல்லா பதட்டங்களையும் அது நீக்கி போடும். चटपटाने की बातों से वो आपको अलग रखेगा. இப்பொழுது நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை உண்மையிலே ஒரு புதிய பாதையாக காணப்பட்டாலும், शायद आप अब गुजर के जा रहे हैं, वो नए नए रास्ता दिखता होगा.
இதுவரை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை பார்க்காமல் இருந்திருக்கலாம். अभी तक आपके पारिवारिक जीवन में, व्यक्तिगत जीवन में ऐसे से रास्ता मार्ग में गुजरे नहीं होंगे, கடந்த நாட்களிலே நடத்தின தேவன் உங்களுக்கு போதுமானவர். लेकिन एक बात सच है, वो ये है जो पिछले दिनों में जिस परमेश्वर ने संभाला वो आगे संभालेगा. அவர் செயல்படாதவராய் காட்சியளித்தாலும் அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாவதாக. कभी लगता होगा कि वो कार्य कुछ भी नहीं कर रहा हो, लेकिन ये विश्वास है वो आगे ले चलेगा. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய இலக்கை, என்னுடைய முடிவை கையில வைத்திருக்கிறது என் ஆண்டவர். सबसे बढ़ करके मेरा पहुंचने का लक्ष्य या जहां मुझे पहुंचना है उन बातों को अपने हाथ में थामा है. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க अगर முடியும். ये विश्वास मेरे अंदर रहेगा, लगातार हम यात्रा करते करते जाएंगे. நம்மை நித்தமும் நடத்தி செல்கிற அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். हम सब कोई खड़े हो जाएंगे.